அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் போட்டு வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ ஒரு முக்கியமான தகவலை சொல்லலான் இருக்கு. என்னென்னா, தமிழ்நாடு வெட்டர்னரி அனிமல் சயின்சஸ் இருக்கு இல்லையா, அதான் டன்வாஸ். அங்கே பிவிஎஸ் அண்ட் பிடெக் கோர்சஸுக்கு 4th ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இதில் யாரெல்லாம் அலாட் ஆகிருக்கு, அலாட்மெண்ட் எவ்வளோ பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, என்ன மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, என்றைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது இன்ஃபர்மேஷனு. ஜஸ்ட்டு இப்போ 4th ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. யாருக்கு என்றைக்கு 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த 7.5% கேட்டகரிக்கு நம்ம டைரெக்டாக இதுக்கு போய்க்கலாம் இருக்குது. இந்த கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, பிடெக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கின்னு சொல்லிட்டாங்க. இந்த 4th ரவுண்டில் பிவிஎஸ்சி அகாடமிக்கில் எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 11 பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 11 பேருடைய மார்க் எந்த கட் ஆஃப் வரைக்கும் பார்த்திங்கன்னா, எம்பிசி கேட்டகரியில் 196.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்டு பிசி கேட்டகரியில் 195.5, எஸ்சி கேட்டகரி 195.5. மொத்தம் 11 பேருக்கு இந்த 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கு பிவிஎஸ்சி ஏஹெச்சுக்கு. ஓகேங்களா? இதே போல் பிடெக்கு பார்த்தோம்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க, என்ன கட் ஆஃப் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது. கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். கவுன்சிலிங் கலந்துக்கலாம் மீன்ஸ் நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் அதை தான் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டு டேட்டு 5ஆம் தேதி சொல்லியிருக்கு. ஸோ கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷனை 1 செகண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, என்ன கட் ஆஃப் வரைக்கும் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி ரீஅலாட்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு சொல்லலை. பட் ஆஃப்லைன் மோடில் அவங்களுக்கும் கட் ஆஃப் இது சொல்லலை. 4th ரவுண்டு அது அவங்களுக்கும் சொல்லலை. அப்புறம் யாருக்கு தான் சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். யார் யார் பிடெக்கில் கலந்துக்கிறவங்க எலிஜிபிலிட்டிக்கு லிஸ்ட்டு எஸ்எம்எஸ்ஸை இமெயிலில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பிடெக் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. செப்டம்பர் 15 வரைக்கும் நடக்குது. அவங்க லாஸ்ட் டேட்டு ரிப்போர்ட்டிங் வந்து செப்டம்பர் 15 சொல்லியிருக்காங்க. இவங்க இமெயிலை செக் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. சரி, அதுலேயும் இது ஆன்லைன் மோடில் பார்த்தோம்னா இன்டர்னல் கவுன்சிலிங், அதுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டை கொடுத்துருக்கிறது இந்த பிடெக் கோர்ஸுக்கு. ஸோ பிவிஎஸ்சியில் கட் ஆஃப் தெரிஞ்சிருச்சு. பிடெக்கில் இவங்க இந்த அலாட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் தான் ஃபைனல் கட் ஆஃப், அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்றது தெரிய வரும். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து வர வீடியோலாம் அந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கவுன்சிலிங் என்ன போயிட்டுருக்கு, கட் ஆஃப் என்ன வரைக்கும் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற மொத்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.